கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, நேற்று நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டம் இறுதியாக மரண ஓலங்களாக ஒலித்த நிலையில் தற்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரம். கரூர் வேலுச்சாமிபுரம், அதாவது ஈரோடு செல்லக்கூடிய சாலையில் தான் இந்த வேலுச்சாமிபுரம் இருக்குது. இந்த பகுதியிலே தான் நேற்று மாலை 7:30 மணி அளவில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் இங்கே பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுதுதான் கிட்டத்தட்ட சாலையின் அதாவது பேருந்து நின்றதற்கு இருபுற சாலைகளிலும் கூடியிருந்த ஏராளமானோர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் அங்கே இந்த பகுதியில் கூடியிருந்தாங்க. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தான் கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழந்த சம்பவம் கரூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் நாட்டையே ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியை நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இந்த பகுதியில் நின்று தான் இப்போ விஜயுடைய பிரச்சார வாகனம் இந்த பகுதியில் தான் நின்றது. இந்த பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி தான் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். இந்த பேருந்து நின்ற இருபுறத்திலும் தான் இந்த 39 பேர் உயிரிழந்த சம்பவமானது அரங்கேறி உள்ளது. இப்போ நம்ம இந்த காட்சியை கூட பார்க்கலாம். இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியே ஒரு போர்க்களம் போல் காட்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காலணிகளால் நிறைந்து இந்த சாலை முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை காவல்துறையினர் அந்த சாலையில் உள்ள இரு புறங்களிலும் இந்த பகுதியில் தான் அந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்தனால அதை பேரிகார்டுகள் கொண்டு தடுப்புகள் ஏற்படுத்தி சம்பவம் நடந்த பகுதி தான் என்று அடையாளப்படுத்தியிருக்காங்க. அதாவது விஜயின் பிரச்சார வாகனம் நின்ற சாலையின் இருபுறங்களிலும் உள்ள பகுதி தான் இந்த சம்பவம் நடந்த இடம். 39 பேரையும் பறிகொடுத்த இடம் இதுதான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தியிருக்காங்க. இந்த பகுதியை பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன எவ்வளவு பெரிய பாதிப்பை நேற்றைய பிரச்சாரம் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9 சிறுவர்கள், அதில் பிஞ்சு குழந்தைகளாக இருந்திருக்காங்க. 2 வயதில் உள்ள பிஞ்சு குழந்தைகள் உட்பட 9 சிறுவர்கள், அதே போல் 17 பெண்கள், 13 ஆண்கள் என மொத்தம் 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்க சொல்ல முடியாத துயரத்தில் தான் இருக்காங்க. தற்பொழுதுதான் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவங்களுடைய உடல் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் தொடர்ச்சியாக ஒவ்வொன்று சடலங்களாக ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அந்த உடல்களை பார்த்து அந்த உறவினர்கள் கதறி அழுவதை நம்மால் கண்ணாலும் பார்க்க முடியாது. அவர்கள் அழுவதை காதாலும் கேட்க முடியாத அளவிற்கு சொல்ல முடியாத துயரத்தில் அந்த குடும்பத்தினர் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கூற தான் நள்ளிரவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி விமானம், சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்து அதற்கு பிறகு சாலை மார்க்கமாக கண்ணயராமல் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதுடன் உறவுகளை பறிகொடுத்து செய்வதறியாமல் திகைத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து நின்றவர்களுக்கு கரம் பற்றி அவங்களுடைய துயரை தொடச்சிட்டு அவங்களோட துயரில் பகிர்ந்துட்டு சென்றிருக்காங்க. அதே போல தான் அதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உண்டான என்னென்ன மாதிரியான மருத்துவ உதவிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது என்று அவங்களுக்கு என்ன முழு வீச்சில் உயர்தர சிகிச்சையில் அவங்களுக்கு அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே போல் மருத்துவர்கள்ட்டையும் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக இந்த சம்பவம் அரங்கேறிய உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அண்டை மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்களை அனைவரையுமே முழுவீச்சில் செயல்பட வைத்து உடனடியாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அங்கே நடப்பவற்றை கண்காணித்து அங்கே தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த பகுதி தான் அந்த 39 பேரையும் ஒட்டுமொத்தமாக பறிகொடுத்த பகுதி தான் இது. ஒரு சாலையின் இருபுறத்தில் நின்ற கூட்ட நெரிசலில் தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம அந்த ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம். அந்த கூரை கொட்டாய் இருக்கு. அந்த கூரை கொட்டாய் மேலே தாவேக்காவுடைய தொண்டர்கள் அதே போல விஜயோட ரசிகர்கள்லாம் மேலே ஏறி நின்றுருக்காங்க. அந்த கொட்டகை உடைந்து கீழே விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல் மற்றொரு 50 பேர் என ஒருவர் மீது ஒருவர் ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்து இருந்திருக்காங்க. இதே போல தான் இந்த சாலையின் மற்றொரு புறம், அதாவது ஈரோடு போகக்கூடிய சாலை, இந்த பகுதியில் தான் வேலுச்சாமிபுரம் இருக்கு. இதே போல தான் மற்றொரு பகுதியில் உள்ள ஒரு மெக்கானிக் கடை இருக்கு, இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடை இருக்கு. அந்த கடையில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்துமே சேதமாக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் மக்கள் விழுந்திருக்காங்க. இந்த இருபுறத்தில்
இடத்துல தான் அந்த 39 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது போன்ற ஒரு அரசியல் பிரச்சார கூட்டத்தில் இது போன்ற ஒரு சம்பவமே நடைபெற்றதில்லை. இனிமே இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறக்கூடாதுங்கிறது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்து சென்றிருக்காங்க. அதே போல் தான் அனைவருடைய எண்ணமுமே இது போன்ற ஒரு உயிரிழப்பை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த உயிரிழப்புகள் துரதிருஷ்டவசமாக நடந்திருக்கு. இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் அதே போல குடியரசுத் தலைவர் தொடங்கி அனைவர் பிரதமர் மோடி அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் வந்து தங்களுடைய இரங்கல்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல திரை பிரபலங்களும் இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பகுதியே வந்து ஒரு போர்க்குளம் போல் வந்து காட்சியளிக்குது. காலனிகள் நிறைந்து காணப்படுது. இந்த காட்சிகளை நம்ம பார்க்கும்போதே இங்கே வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அரங்கேறிக்கின்றதை வந்து நம்ம வார்த்தைகளால் விவரிக்கிறதை விட காட்சிகளாகவே நம்ம அதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரை 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு காவல்துறை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் வந்து தொடர்ச்சியாக வந்து விசாரணை மேற்கொண்டு அதை அறிக்கை சமர்ப்பித்த பிறகு அதை உண்மை நிலையை தெரிஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்க்க போனால் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு மரண ஓலமே நேற்று இரவு தொடங்கி காலை முதல் அதிகாலை வரை வந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒவ்வொருவரும் அந்த இறந்து போன உறவினர்களை பார்த்து கதறி அழுதது. நம்மால் வந்து அவர்களுடைய துயரத்தை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதே போல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் அவருடைய 2 பிஞ்சு குழந்தைகள் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை இழந்து மனைவியையும் குழந்தைகளையும் பறிகொடுத்து அந்த இளைஞர் வந்து தவிச்சு நின்றதை வந்து நம்ம பார்ப்பவர்களையே வந்து நெஞ்சத்தையே வந்து உழுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் இந்த வேலுச்சாமிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று மதியம் 12 மணிக்கு விஜய் வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு வராமல் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக 7:30 மணி அளவில் தான் வந்து இந்த பகுதிக்கு வராரு. கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தான் வந்து ஒருவர் மீது ஒருவர் வந்து அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி இப்போ 39 பேர் வந்து ஒரு உயிர் பலியாகிருக்கு. குறிப்பாக காலையில் கொண்டாட்டத்துடன் தான் இந்த பகுதி வந்து காணப்பட்டது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு காணப்பட்டது. இறுதியாக முடிந்தது வந்து ஒரு மரண ஓலத்தோடு வந்து முடிஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறக்கூடாது அப்படின்றது தான் வந்து அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. தொடர்ச்சியாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடல்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 15க்கும் மேற்பட்ட உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய நேரங்களில் அனைத்து அதாவது 39 பேரும் நபர்களின் உடல்களும் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்படும். 10 மணிக்கு முன்னதாகவே இந்த ஒட்டுமொத்தமாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். இது சொல்லப்போனால் இந்த துயரம் வந்து கரூர் மாவட்டத்தை மட்டுமில்ல நாட்டையே பெரும் சோகத்திலேயே மூழ்கடிச்சிருக்குன்னே சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.